மீன் சொல்லுங்க. எங்க வீட்டுல 11 அக்கா இருக்காங்க. எங்க வீட்டுல 11 அக்கா இருக்காங்க. நான் 11 பேர் என் கூட பிறக்காதவங்க. அவங்க யாருன்னா கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், 3, பாகக்காய், 4, அவரைக்காய், 5, மொச்சிக்காய், 6, சீனி வரக்காய், 7, வெண்டிக்காய், 8, கொய்யாக்காய், 9, சீயக்காய், 10, சொரக்காய், 11. இத்தனை அக்கா எங்க வீட்டுல இருக்காங்க. இத்தனை அக்கா இருக்காங்க. ஞான சம்பந்தன் அவர்கள் ஞான சம்பந்தம் என்ற சிந்தனையை விதைக்க உள்ளேன். அதாவது இந்த மாசத்திலிருந்து முடிக்கும் போது ஒரு சின்ன சிந்தனையை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த சிந்தனைக்கு பேர் என்னன்னா, நம் ஞான சம்பந்தன் நம் ஞாபக சம்பந்தம். ஞான சம்பந்தம், ஞாபக சம்பந்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒண்ணுன்னா, கையில வாட்சி கட்டியிருக்கோம், டேபிள்ல அலாரம் கடிகாரம் வச்சிருக்கோம், செவுத்துல வால் கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் வீட்டுல இருக்கோம், எல்லார் வீட்லயும் இருக்கும். இந்த கடிகாரத்தை கூட்டியும் வைக்கக்கூடாது, குறைச்சும் வைக்கக்கூடாது. கூட்டி வச்சாலும் தப்பு, குறைச்சி வச்சாலும் தப்பு. சில பேர் நம்ம வேலைக்கு சீக்கிரம் போகணுன்றதுக்காக கூட்டி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் நம்ம வேலைக்கு சீக்கிரம் போகணுன்றதுக்காக குறைச்சி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இது என்ன, இது ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, இது என் மக வீட்டுல 10 நிமிஷம் கூட வச்சுக்கிறோம். ஏப்பா அப்படி வச்சிருக்கேன்னா, இல்லப்பா 10 நிமிஷம் கூட இருந்தா நம்ம வேலைக்கு போறதுக்கு வேகமா போயிடலாம்லப்பா, 10 நிமிஷம் கூட. அதுக்கு அந்த மகளுக்கு இந்த விளக்கத்தை சொன்ன பின்னாடி இப்ப கிடையாது, சரியா வச்சிருக்கு. அதே விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வீட்டுல கிடையாதுன்னு வச்சுக்க. அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகாமலே சில பேருக்கு வீட்டிலேயே குழந்தை பிறந்தோம். அப்படி பக்கத்து வீட்டுல ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே வேகமா ஓடி வந்து நம்ம வீட்டுல கிடையாத மணி என்னன்னு பார்த்து போவாங்க. அழைத்து போட்டோன்னா 9:10 கடிகாரத்தில் இருக்கும். அவங்க போன 9:10 எழுதுவாங்க. அப்ப அந்த பிறந்த பிள்ளைக்கு 9:10 எழுதுவாங்க, பிறந்த தேதி. ஜாதகம் எழுத கொட்டி கொடுப்பாங்க. ஜாதகம் எழுதும் போது அந்த ஜாதகம் எழுதுற ஜோசியர், இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் பிறந்திருக்கு, 9 மணிக்கு பிறந்திருந்தா இந்த அம்மாவுக்கு நல்லது காலம், ஆனா 9:10 பிறந்ததுனால அந்த அம்மாவுக்கு செவ்வாய் தோஷம்னு ஜாதகத்தில் எழுதிடுவேன். பாருங்க, பிறந்து 9 மணிக்கு தான். இவங்க கெடியாக்கள் தப்பா இருந்ததுனால அவங்க தப்பா எழுதிட்டாங்க. அதை ஜோசி என்ன பண்றான், செவ்வாய் தோஷம் எழுதிடுறான். செவ்வாய் தோஷத்தினால அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையே பாதிச்சு, அதுக்கு கல்யாணம் பண்ண முடியாம, கேட்டு வர்றதுக்கு ஆள் இல்லாம, அந்த செவ்வாய் தோஷத்தினால எவ்வளவு பெண்ணுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போகிற அளவுக்கு நீ செய்த அந்த 10 நிமிஷம் கடிகாரத்தை கூட்டி வச்சதுனால வந்தது வேணாய். அதனால உங்களால ஒருவருடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்கு உங்களுடைய கை கடிகாரமோ, அலார கடிகாரமோ, சுவர் கடிகாரமோ ஒழுங்காக ஓடுகின்ற கடிகாரத்தை ஒழுங்காக ஓட வையுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.